ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்ம சீமான் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன பதிலடி அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம சீமான் அவர்கள் தற்போது ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, என்னோட கட்சியை விட பாஜக அதிக ஓட்டு பெற்றுவிட்டால் நாம் தமிழர் கட்சியை கலைத்து விடுகிறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசியிருப்பாரு. ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பாரு. நீங்கள் அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். அதற்கு நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு. சர்க்கஸில் கோமாளிகள் போல, திரைப்படங்களில் காமெடியன்கள் போல அரசியலில் சீமான் அவர்கள் தற்போது உள்ளார். சீரியஸான சூழ்நிலை உள்ளபோது சீமான் பேச்சை கேட்டால் டென்ஷன் காணாமல் போகும். தமிழக அரசியல்வாதிகளில் பொழுதுபோக்கே நம்ம சீமான் அவர்கள் தான். முடிவை சீமான் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியை கலைக்க போறேன்னு சொன்ன முடிவில் அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சீமான் அவர்களுக்கு அவருடைய பாணியிலேயே தரமான ஒரு பதிலடி கொடுத்து நகைச்சுவையா காமெடி பண்ணி விட்டுருக்காப்புல நம்ம பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் தற்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேச்சு ஒன்று எடுபட மாட்டுது, ஏதாச்சும் ஒன்று பேசி நம்மளும் களத்தில் இருக்கும் அப்படின்னு காட்டுவோன்ட்டு சீமான் அவர்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணுவதற்கு இங்கே தமிழகத்தில் 1008 பிரச்சனை இருக்குது. திமுக எவ்வளோ பிரச்சனை, இந்த போக்குவரத்து துறையிலேருந்து காவல்துறை பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு பாஜக எங்களோட ஓட்டு அதிகமாக வாங்கிடுச்சு, நாங்கள் கட்சியை கழிச்சிடறோம், அதை கழிச்சிடறோன்ட்டு. கட்சியே ஒன்றும் இல்லை. உங்கள் இதில் வாட்ஸ்அப் குரூப் ஒரு 4-5 குரூப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சின்னு ஊரே ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு இணையதளத்தில் சீமான் அவர்களை மரணமாக கலாய்ச்சி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சீமான் அவர்களுக்கு நாராயண திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காப்புல. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சீமான் அவர்களை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.